நான் உங்கள் நாசின் பைசி பேசுகின்றேன். கண்ணியமிக்க உறவுகளே, மக்கமா நகரத்தில் வெயிலுடைய கொடுமை ரொம்ப அதிகமாக இருக்கு. எந்த அளவிற்கு என்றால் வேற்று ஊட்டுகின்றது. தண்ணியை இலவசமாக சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தண்ணியை இலவசமாக சப்ளை பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அழகான தண்ணீர் மரங்களை அங்கங்கே வைத்திருக்கின்றார்கள். ஏன்னா அந்த மரத்திலிருந்து தண்ணி அணைச்சி பீரிட்டு ஓடுது. போகக்கூடிய ஹாஜிகள் மேல அந்த தண்ணி அவர்களுக்கு குளிரை ஏற்படுத்துகின்றது. சரி, இந்த வெயிலை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். குல்நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நபியே நரக நெருப்பு என்பது இதைவிட கடுமையானது அப்படிங்கிறான். வெயிலை விட நரக நெருப்பு என்னது கடுமையானதும். தபூக்கிலே கலந்து கொள்ளாத சிலர் வெயிலை காரணமாக சொல்லும் பொழுது இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்றான். நரக நெருப்பு இந்த வெயில், இவங்க சொல்லக்கூடிய இந்த காரணங்கள் இருக்கு இல்லையா, இந்த வெயிலை விட ரொம்ப கடுமையானது என்று அல்லாஹ் கூறுகின்றான். பெருமானார் இந்த வெயிலையும் வெக்கையையும் நரகத்தையும் இணைத்து என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், அல்லாஹ்விடம் நரகம் முறையிடுகின்றது. யா அல்லாஹ், என்னுடைய ஒரு பகுதியை இன்னொரு பகுதி தின்னுகின்றது. நரகத்தினுடைய ஒரு பகுதி என்ன செய்யலாம், இன்னொரு பகுதி சாப்பிடுதான். அதனால எனக்கு ஒரு ஆசுவாசத்தை ஏற்படுத்தி கொடு, என்னால என்னையே தாங்க முடியல. அப்பந்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், பூமியிலே கோடை காலத்துல ஒரு தடவை நீ மூச்சு விடு, குளிர்காலத்துல ஒரு தடவை ஒரு மூச்சு விடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், நரகத்திற்கு அனுமதி கொடுக்கின்றான். அந்த நரகம் என்ன செய்யுது, கோடை காலத்துல ஒரு தடவை மூச்சு விடுத, அந்த மூச்சு தாங்க இது. குளிர்காலத்துல குளிர் நரகம் என்ன செய்யுது, மூச்சு விடு. அப்ப இந்த மூச்சே இப்படி இருக்கு அப்படிங்கும் போது நரகம் என்பது எப்படி இருக்கும்? ஆக நாம வெயில்ல போறோம் வர்றோம், வேர்க்குது, ஜூஸை வாங்கி குடிக்கிறோம், தண்ணியை வாங்கி குடிக்கிறோம், நமக்கு வெயிலுக்கு தேவையான சாதனங்களை நாம் என்ன செய்யறோம், உபயோகப்படுத்திக் கொள்கின்றோம். ஆனால் வெயிலிலே இருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், அந்த வெயில் நம் மீது அடிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு நரகத்தினுடைய அந்த ஒரு ஞாபகம் என்ன செய்யணும், வரணும். அந்த அடிப்படையில இந்த வெயிலை நாம என்ன செய்யணும், அணுகணும். அப்படி செய்தால்தான் அல்லாஹுடைய உதவியினால் நரக நெருப்பை விட்டு நம்மளால் என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்பட முடியும். தீமைகளை விட்டும் நாம் செய்வதை விட்டும் நம்மை நாமே தடுத்துக் கொள்வோம். அதனாலதான் நரகத்தினுடைய அந்த கொடுமைக்காக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய 3 பத்திலே கடைசி 10 நரக நெருப்பு என்ன செய்யுங்க, பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். நரகத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு